சிவராத்திரிக்கு பாட்டா? ஏங்க நாங்க இன்னைக்கு சிவராத்திரி கண்ணு முழிக்க கோயில் கிளம்புறோம். நீ என் கூட வரியா? நான்லாம் வரல. வாயா, ஜாலியா இருக்கும், போயிட்டு வந்துடலாம். நான் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். எங்க அக்காலாம் வரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. கோயில்ல ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம். சாப்பாடுலாம் போடுவாங்க, பால்லாம் கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு வயிறு மட்டும் சாப்பிட்டு வந்து கோயிலை சுத்தி வந்து உட்காந்துட்டு இருக்கலாம். வரியா? தூக்கம் வருமே. தூக்கம் வராது, அதான் சூடா பால்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மன்னு வாங்கி குடிச்சிட்டு சுத்தி சுத்தி வர வேண்டியதான். அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அக்காலாம் வருவாங்கல்ல, தூக்கம் வந்து அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு அப்புறம் உனக்கு பிரச்சனை? வரியா இல்லையாப்ப? சரி வா போலாம். இந்த கவர் தான் மம்மி இருக்கு. போட்டுக்கோ, செருப்பு மட்டும் மாட்டிக்கலாம். பழசம் போடு. அதை வச்சு நான் மேலே அது வேணா வண்டி இருக்கும், ஊந்து வண்டி பக்கி ஊதாது. அங்கே ஊந்தா கூட அங்கே தானே கிடக்கும். வீட்டுக்கு வச்சப்பில்ல அவன் நேரம் எடுத்து போடும். நல்ல செருப்பு அது ஒன்றும் நல்ல செருப்பு, அதுவே பழங்கால செருப்பு தான். சரி கேரி பேக்கில் மாட்டினாங்க, அதை எடுக்க முடியாதா? மிஸ் ஆகாது, கீழே விட்டா தள்ளி விட்டுருவேன். ஒரு செப்பல் அவுத்து அதில் வையே. கோயில் உள்ள வந்ததும் சக்கரவள்ளி கிழங்கு வேவிச்சு கொண்டு வந்தாங்க. அதை அங்கே உட்காந்து இருக்கிற பக்தர்களுக்கு சப்ளை பண்ணிட்டாங்க. என்னப்பா இது இதுவும் சரி பண்ணா என்னதான் பண்றது? இன்னைக்கு நேரமே சரியில்லை போல. நம்ம வர அவசரத்தை ரீஃபில் இல்லாத பேனா தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்குதான் அங்க போலாம், நீ தான் அங்க வரலன்னு. நீங்க தான் அப்புறம் எங்கேயா உட்காரலாம். நீ தான் கேட்டாங்க உட்காரலாமா, அதான் இங்க வந்து உட்காந்தாச்சு. என்ன விசில்லாம் அடிக்கிறாங்க? உங்க கூட காலி ஆயிடுச்சு, போலீஸ் எல்லாம் ஏறி. அங்க இருட்டா இருக்கே, கொசு வரும். மணி என்னாவது? மணி நான் ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன். 11 இருக்குது. நம்ம மட்டும் வந்து உக்காந்துக்கிறோம். யாரோ வருவாங்கன்னா யாரையும் காணா. வருவாங்க, ஆனா வர மாட்டாங்க. என்னன்னா ககுசு பக்கத்துல உட்கார வச்சு கொசு விட்டு கடி விட்டுக்கிறேன். எழுதுறியா? ஏன் எத்தனை ஒத்திய வாங்கியா 1008 ஒரு 4 பக்கம் ஃபுல்லா என்ன 1008 எழுதலாம். சுத்தி பார்த்துட்டு வாங்க போறீங்க. எழுதுறியா? வந்து எழுதுங்க. வேணாம், நீ ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டியா? நீ 1000 எழுது, 8 நான் எழுதுறேன். 8 எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதான் நீ தூங்காம எழுதுறியான்னு பாப்போம். நான் தூங்காம எழுதிருவேன், ஆனா தூக்கம் வருது, என்ன பண்றது தெரியல. வீட்டுல இருக்கும்போது தூக்கமே வராது. இன்னும் இன்னைக்குன்னு பார்த்து வந்ததுல இருந்து கொட்டுவாவா வந்து இருக்குது. ஒன்னால தான் எல்லாம். அதே மாத்திரை போடாத. நீதான் வீட்லயே தூங்கலாம்னு கிளம்பும் போதே சொன்னேன். மாத்திரை போடாத உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவிட்டியே இல்ல, ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான். எத்தனை பேர் வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? எல்லா நாளும் வீட்டுல நைட் தூங்கிட்டு தானே இருக்கிறோம். ஒரு நாள் கண்ணு முடிச்சா நான் குறைஞ்சா போயிடுவான். வரும்போதே வாய வைக்கிற தூங்கிடுவோம். அதே மாதிரி எனக்கு கண்ணு சொருது. அவன் மட்டும் தான் வந்து நீ வரன்னு சொன்ன, யாருமே வரல. எல்லாரும் விடியறதுக்குள்ள வந்துடும். விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போறாங்க? விடு, நம்ம கோயிலுக்கு வந்தா நமக்கு நல்லது, அவங்க கோயிலுக்கு வந்தா அவங்களுக்கு நல்லது. பாரா எல்லாம் என்னமோ எக்ஸாமுக்கு உட்காந்து ஏதுற மாதிரி பக்குன்னு வேகமா ஏத்துறாங்க. இது பொறிவா நிறுத்தி நிதானமா தான் ஏதுறது. எழுதுறதுக்கு போர் அடிக்குது. நிமிந்து பார்த்தா எல்லாம் அம்மா வேகமா எழுதி இருக்கிறாங்க. சுத்தி பாரா. அவங்களெல்லாம் வீடியோல காமிக்க முடியாது. ஏன் காமிக்க முடியும்?
காமிச்சா சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்குலாம் தெளிவா போகுது எவன. ஏங்க அங்க எதுவும் குடுக்குறாங்க போய் வாங்கிட்டு வாங்க சாப்பிடுவாங்க. என்ன கொடுக்குறாங்க? தயிர் சோறு. தயிர் சோறுலாம் வேணாம் எனக்கு. சுண்டெல்லாம் இருந்தால் தான் நான் வாங்குவேன். தயிர் சோறுலாம் வாங்க மாட்டியா? ஏன்? எனக்கு பிடிக்காது. நைட்டு வேற ஆயிடுச்சு. சுண்டல்லாம் போட மாட்டாங்க. சுண்டல்லாம் விலை அதிகம். அது எப்படி அவங்க செஞ்சு தருவாங்க? அவங்களுக்கு எது ஈஸியா தான் தருவாங்க, விலை எது கம்மியா தான் தருவாங்க. தயிர் சோறுலாம் விலை கம்மி, அதான் தருவாங்க. தயிர் சோறு, பொங்கல் இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இதோ பாரு. ஏற்கனவே ஒண்ணு கிடக்குது பாரு ஓரமா. அந்த மாதிரி போட்டு போயிடுவாங்க. சிவராத்திரி தானே, கண்ணை வேற கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஏதாவது பாட்டு கேட்டு வையா சிவராத்திரி சம்பந்தமா, கேட்டுட்டே எழுதலாம். சிவராத்திரிக்கு பாட்டா? என்ன யோசிக்கிற? ஞாபகம் வரல, நீயே சொல்லு. இந்த பாகுபலியில இருந்து ஒரு சிவன் பாட்டு வரும்ல, அது ஓகேவா? நான் அப்பவே சொன்னேன் பொங்கல் வேணாம் வேணாம், கோயில கூட்டாங்கன்னு எங்க அம்மா 2 வாரம் ஊட்டுச்சு. அதுல இருந்து எனக்கு கண்ண சொயங்கு சொரு தூக்கமா வருது. எதுக்கு நிக்கிற? நீங்க பால் தருவாங்க, சூடா வாங்கி குடிச்சிட்டு போலாம் வா.